ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். அப்படி என்ன ஜோதிட தாள்கள் அப்படின்னு கேட்குறீங்களா? மிக மிக முக்கியமான நாளானது ஜனவரி 10ஆம் தேதி வருது. அன்று தமிழ் மாதம் குரோதி ஆண்டுடைய 9வது மாதமான மார்கழியுடைய 26ஆம் நாள். அதே போல் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது. ரொம்ப ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏகாதசியானது வருது. வரக்கூடிய இந்த ஏகாதேசி சாதாரண ஏகாதேசி கிடையாது. மார்கழி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதேசி. மார்கழி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய இந்த ஏகாதேசி மகா பெரிய வைகுண்ட ஏகாதேசி என்று அழைக்கப்படுது. இந்த வைகுண்ட ஏகாதேசியில் முக்கோடி ஏகாதேசி நாளில் மறந்தும் கூட இந்த தவறுகளை செய்யக்கூடாது. அதுவும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இந்த ஏகாதேசியில் சில முக்கியமான பலன்கள் உங்கள் ராசிக்கு கிடைக்கும். அது என்ன பலன்கள், அது கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது என்ன பலன் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ அந்த பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஏகாதேசியுடைய சிறப்பை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ஏகாதேசியுடைய சிறப்பு என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இந்த வைகுண்ட ஏகாதேசி முக்கோடி ஏகாதேசி நாள் என்று சொல்லப்படுது. இந்த ஏகாதேசியில் மறந்தும் கூட சில தவறுகளை செய்யக்கூடாது. அது என்ன தவறுகள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. சரி வாங்க, ஏகாதேசியை எப்படி நாம் இது பண்ணும் அப்படிங்கிறத இப்போ நாம் இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆக்சுவலி வைகுண்ட ஏகாதேசி விரதத்தில் 30 முக்கோடி தேவர்கள் ஏற்பதாக ஐதீகம். அதனாலேயே இந்த நாளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வைகுண்ட முக்கோடி ஏகாதேசி என சிறப்பு பெயர் இருக்குது. வைகுண்ட ஏகாதேசி நாளில் பெரியோர்களுடைய வழிகாட்டல் படி நீங்கள் விரதம் இருந்து வணங்கினால் அந்த சொர்க்கவாசலத்திலிருந்து மோட்சத்தை அளிப்பார் இறைவன். இது ஐதீகமாக சொல்லப்படுது. இந்த ஏகாதேசி விரதம் என்றால் 11 என்று பொருள். ஞானேந்திரம் 5, கர்மேந்திரம் 5, மனம் 1 என்னும் 11வது பகவானிடம் ஈடுபடுவதே ஏகாதேசி விரதம். மாதங்களில் நான் மார்கழி என்று மகாவிஷ்ணு கூறுறாரு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதேசி வைகுண்ட ஏகாதேசி. மேலும் இதுவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோட்ச ஏகாதேசி என்று அழைக்கப்படுது. இந்த நாளில் பகவானை மட்டும் நினைத்து அவன் புகழ் பாடி விரதம் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், மனக்கவலைகள் விலகி மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும். இது ஒரு நம்பிக்கையாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது. அதே போல ஏகாதேசிக்கு முதல் நாள் தசமி என்று திருமாலை வணங்கி விரதம் தொடங்கி அன்று பகலில் ஒருவேளை மட்டும் சாப்பிடணும். வைகுண்ட ஏகாதசி என்று அதிகாலையில் கண் விழித்து குளித்து மகாவிஷ்ணுவை வணங்கி மந்திரம் சொல்ல வேண்டும். பெருமாள் ஆலயங்கள் நடைபெறக்கூடிய வழிபாட்டு வைபவங்களை தரிசிப்பது சிறப்பு. அன்று இரவு முழுவதும் கண் விழித்து புராண நூல்களை படிக்கிறது, பகவான் நாமங்களை சொல்வது, இது மாதிரியே நாம் இருக்க வேண்டும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு நல்லதாக உங்களுக்கு இருக்கும். அப்புறம் இந்த நாளில் செய்யக்கூடாதவைன்னு பார்த்தீங்கன்னா சிலது இருக்குது. ஸோ ஏகாதசி திதி நாட்களில் தாய் தந்தைக்கு நினைவு நாள், அதாவது சீர்திருத்தம் வந்தால் அன்று நடத்தாமல் மறுநாள் துவாதசி அன்று நடத்த வேண்டும். ஏகாதசி என்று உண்ணாமல் இருப்பவர்களை நீங்கள் கேலி செய்யக்கூடாது. ஏகாதசி என்று துளசி இலைகளை பறிக்கக்கூடாது. தேவையானதை முதல் நாளே பறித்து வைத்து விட வேண்டும். அதாவது துளசி தேவைப்படுதுன்னா அதை முதல் நாளே பறித்து வைத்திட வேண்டும். நீங்கள் ஏகாதசி அன்னைக்கு பண்ணக்கூடாது. இதெல்லாம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யாமல் இருங்க. அதுக்கப்புறம் இந்த நாளில் சாப்பிடக்கூடாதது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வைகுண்ட ஏகாதசி நாளில் உண்ணாமலும் உறங்காமலும் விரதம் இருக்க வேண்டும். அப்புறம் ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க பூரண உபவேசம் பட்னி இருக்க வேண்டும். குளிர்ந்த நீர் குடிக்க தடையில்லை. 7 முறை துளசி இலை சாப்பிட வேண்டும். ஏகாதசி குளிர் மாதமான மார்கழியில் வர்றதுனால உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசியை சாப்பிட வேண்டும். அதுக்கப்புறம் ஏகாதசி அன்று இரவில் விஷ்ணு கோயில்களில் நடைபெறக்கூடிய சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு இறைவனை வழிபாட வேண்டும். முக்கியமாக அன்றைய தினம் மட்டுமே திறக்கப்படக்கூடிய சொர்க்கவாசலை கடந்து பெருமாளோடு பரமபதத்தினை அடைவது சிறப்பானது. கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை கூட வாங்கி சாப்பிடக்கூடாது. அப்புறம் வைகுண்ட ஏகாதசி என்று இரவு கண் விழித்து பரமபத விளையாடுவது ஒரு முக்கியமான சம்பிரதாயமாக கருதப்படுகிறது.
பாவம் செய்தவர்கள் வாழ்வில் கீழே இறங்குவார் என்பதையும், புண்ணியம் செய்தால் சொர்க்கமாகிய திருமாலுடைய வைகுண்டத்தை எளிதாக அடையலாம் என்பதையும் இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்புறம் ஏகாதசி விரதம் முடிந்த மறுநாள் துவாதசி என்று காலையில் நீராடி திருமணிட்டு துளசி தீர்த்தம் அருந்த வேண்டும். அன்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு சாப்பாடு பரணை எனப்படும். பரணை என்றால் விரதத்தின் முடிக்கக்கூடிய மிரை என சொல்லப்படுது. இந்த நாளில் அதிகாலை 3 மணிக்கு பக்தி பாடல்கள் பாட வேண்டும். 3:30 மணிக்கு சமையலை துவங்கி பல்வேறு வகை கறிகளோடு சூரிய உதயத்திற்குள் சமையலை முடித்து விட வேண்டும். ஸோ அதை தான் நீங்கள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட வேண்டும். ஸோ இந்த மாதிரி தாங்க நீங்கள் சில விஷயங்களை இந்த நாளில் ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இப்போ உங்களுக்கான பலன்கள் இந்த ஏகாதசியிலேருந்து என்ன கிடைக்குங்கிறத சொல்கிறேன். ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் படைங்க. பிறர் குற்றங்களை எளிதில் மன்னிக்கக்கூடிய குணமுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசியிலிருந்து திட்டமிட்டபடி காரியங்கள் செய்து முடிக்க முடியும். பணவரவு தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்கும். வேலை தவறி சாப்பிட வேண்டியது இருக்கிறத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. முக்கியமான பணிகள் தாமதமாக நடக்கும். வீண் விவகாரங்களில் தடையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியம் அப்போதான் சீர சிறப்புமாக இருக்கும். மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அது உங்களுக்கு ஒரு வேகத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடைவீங்க. எதிர்பார்த்த ஆர்டர்கள்லாம் சேரும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட திறமையாக செயல்பட்டிங்கன்னா பாராட்டி ஈஸியாக இந்த டைம் பெற முடியும். அதுக்கப்புறம் குடும்பத்தில் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். அவர்களுடைய நலனுக்காக பாடுபடுவீங்க. அதே சமயம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். சகோதரர்கள் நலனில் உங்களுக்கு அக்கறையானது காட்டணும். மனதில் துணிச்சல் ஏற்படும். கடன்கள் கூட கட்டுக்குள்ளே இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயமா அமையும். அரசியல்வாதிகளுக்கு கூட சாதகமான காலமாக இந்த வைகுண்ட ஏகாதசியிலிருந்து அமையும். உழைப்பிற்கான அங்கீகாரமானது கிடைக்கும். மனதிற்கு சந்தோஷமான காரியங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கும். உங்கள் மேன்மையடைந்திட புதிய வாய்ப்புகள் சேரும். சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கூட வரலாம். அதிலும் கலைத்துறையில் டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு வாய்ப்பு குவியும். அதனால் எந்த ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் பெண்களுக்கு முக்கியமான வேலைகளில் தாமதமானது உண்டாகும். வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய உங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்படும். அது வீணுன்னு தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் அதை நாம் பெருசு பண்ணக்கூடாது. அதை பெருசு பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுக்கு தான் ஆப்பாக முடியும். அதனால் எதையும் பெருசு பண்ணாமல் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்புறம் மாணவர்களுக்கு கூட கல்வியில் முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. அப்போ தான் எதிர்பார்த்த உதவி கிடைத்து வெற்றியானது பெற முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி கவனமாக செயல்படுங்க. அப்புறம் நீங்கள் கார்த்திகையில் பிறந்த ரிஷபராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த வைகுண்ட ஏகாதசியிலேருந்து மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலைகள் குறையும். அதிக மதிப்பெண் எடுக்க ஆர்வமாக படிக்கணும். மேற்படிப்புக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும். பேச்சுடைய இனிமையால் காரியம் கைகூடும். எதிலும் பொறுமை நிதானம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவசியம். அப்புறம் ரோஹிணியில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் உறவினர்கள் மூலம் நல்ல தாள்கள் சேரும். குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய நிலை உருவாகும். மற்றொரு ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவாங்க. பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மொத்தத்தில் எதிர்பார்த்தபடி எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அப்புறம் மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசியிலேருந்து எத்தனை தடை வந்தாலும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் இன்ட்ரெஸ்ட் காட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். பணவரவு அதிகரிக்கும். எதிர்ப்புகள் விலகும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். இப்படி நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் இந்த வைகுண்ட ஏகாதசியிலிருந்து இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி ரிஷப ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.